ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். குரு பெயர்ச்சி பலன்கள் 2025 முதல் 2026 வரை. குரு பார்த்தால் கோடி நன்மை என்பார்கள். ஒருவர் மீது குரு பார்வைப்பட்டால் அவர் வாழ்க்கையில் கல்வி, வேலை, குடும்பம் என அனைத்துமே சிறப்பாக இருக்கும். எனவே மக்கள் குருவை மிகுந்த பக்தியுடன் வணங்குவதை நம்மால் பார்க்க முடியும். எனவே குரு பெயர்ச்சி 2025 2026 குரு ரிஷபம், மிதுனம் மற்றும் கடகம் ராசிகளில் நகர்வதால் ஒரு மாற்றமான கட்டத்தை ஏற்படுத்துகிறது. இது குறிப்பிடத்தக்க ஜோதிட தாக்கங்களை உருவாக்குகிறது. மே 2025 மிதுனத்தில் தொடங்கி அக்டோபர் முதல் நவம்பர் வரை கடகராசியில் சிறிது காலம் உச்சம் பெறுகிறார். குறிப்பாக மிதுனம், துலாம், தனுசு மற்றும் கும்பராசிகளுக்கு உயர்ந்த நன்மைகளை வழங்குகிறார். 2025 மற்றும் 2026 ஆண்டில் குரு பயணம். இந்த பயிற்சியின் போது குரு அதன் விரிவான மற்றும் உருமாறும் பண்புகளை தொடர்ச்சியாக முக்கிய இயக்கங்கள் மூலம் வெளிப்படுத்தும். குரு பகவான் மே 2025 மிதுன ராசியில் நுழைகிறார். அது அறிவுசார் ஆய்வு, தகவமைப்பு மற்றும் தகவல் தொடர்பு ஆகியவற்றில் வலுவான கவனம் செலுத்துகிறது. மிதுனம் என்பது கருத்துக்கள், நெட்வொர்க்கிங் மற்றும் புதுமைகளின் செழிப்பு வளரும் ஒரு காற்று ராசியாகும். அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த ஆண்டு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே 14ஆம் தேதியும் பெயர்ச்சி அடைய உள்ளார். இந்த பெயர்ச்சியில் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்கிறார். மிதுனம் குரு பகவானின் நட்பு கிரகமான புதனின் வீடு. மேலும் ஸ்தான பலத்தை விட பார்வை பலமே அதிகமுள்ள குரு பகவானின் 5ஆம் பார்வை துலாம் ராசியிலும், 7ஆம் பார்வை தனுசு ராசியிலும், 9ஆம் பார்வை கும்பராசியிலும் படுகிறது. இந்த அடிப்படையிலும் சனி, ராகு, கேது பெயர்ச்சிகளால் ஏற்பட்டுள்ள கிரகசாரா மாற்றங்களின் அடிப்படையிலும் 12 ராசிக்காரர்களுக்கும் குரு பெயர்ச்சி பலன்கள் தரப்பட்டுள்ளது. வேத ஜோதிட சாஸ்திரத்தில் குரு மிகவும் மங்களகரமான கிரகமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. குரு பெயர்ச்சி 2025 5வது மற்றும் 7வது மற்றும் 9ஆம் பார்வை மூலம் பார்க்கும் வீட்டின் மீது அமிர்தத்தை போர்வை மூலம் சுக்கிரனால் ஆளப்படும் ரிஷபராசியிலும் பெயர்ச்சித்து வருகிறார். இப்போது மே 15 அன்று ரிஷபராசியிலிருந்து வெளியேறி அதிகாலை 2:30 மணிக்கு புதன் ஆட்சிக்கு உட்பட்ட மிதுன ராசியில் மாறுகிறார். ஒரு ராசியில் சுமார் 13 மாதங்கள் பெயர்ச்சிப்பதால் சனி அடுத்தபடியாக மெதுவாக நகரும் கிரகம் இதுவாகும். குரு கிரகம் கடவுள்களின் குரு என்று அழைக்கப்படுகிறது. இவை இயற்கையாகவே சுப கிரகங்கள். இது தவிர தனுசு மற்றும் மிதுன ராசிகளுக்கு அதிபதியாகவும் குரு கடகத்தில் உச்சநிலையில் உள்ளது மற்றும் மகரத்தில் அதன் தாழ்வான நிலையில் கருதப்படுகிறது. குரு ஒரு நபர் வாழ்க்கையில் குழந்தைகள், மகிழ்ச்சி, வீடு, செல்வம், செழிப்பு, நல்ல திருமண வாழ்க்கை போன்ற அனைத்தையும் அடைய உதவுகிறது மற்றும் சமூகத்தில் மரியாதை அளிக்கிறது. குரு அஸ்தங்க நிலை சுபமாக கருதப்படவில்லை. இந்த நேரத்தில் அனைத்து சுப காரியங்களையும் செய்வது குரு என்பதால் தடை விதிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அவை அஸ்தங்களின் போது திருமணம் முதலிய சுப காரியங்கள் தடைபடுகின்றன. மிதுன ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக செல்வாக்கு கிரகமாக மாறி அங்கிருந்து துலாம், தனுசு மற்றும் கும்பராசிகளின் மீது அமிர்தம் போன்ற பார்வையை செலுத்தும். இந்த ராசிகளின் வாழ்க்கையில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும். மற்ற ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் பல்வேறு வகையான சுப பலன்களை காணலாம். குரு பகவான் ஒரு சுப கிரகம். இது ஒரு நபரின் வாழ்க்கையில் மங்களத்தை தருகிறது. இது சமூக நம்பிக்கைகள், மதம் மற்றும் ஆன்மீகத்துடன் நம்மை இணைக்கிறது மற்றும் நமக்குள் மதத்தை அளிக்கிறது. இது சரி மற்றும் தவறு பற்றிய பாடத்தை நமக்கு கற்பிக்கிறது மற்றும் தனது மதிப்புகள் மற்றும் கலாச்சாரத்தின் கலவையை
பேணுவதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல நல்லிணக்கத்தை பேண வேண்டும். இதனால் எந்த வகையான பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள தயாராக இருக்க முடியும். குரு பயிற்சி 2025 பற்றிய இந்த சிறப்பு கட்டுரையில் உங்கள் ராசிகளின்படி உங்கள் வாழ்க்கையில் என்ன வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். குரு பயிற்சியால் உங்கள் வாழ்க்கையில் குறிப்பிட்ட பகுதிகள் பாதிக்கப்படும். நல்ல மற்றும் கெட்ட நேர விளைவுகளை காணலாம். இதனுடன் குருவின் அனுகூலத்தை பெற இந்த ஆண்டு நீங்கள் என்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். எனவே குரு 2025 மற்றும் 2026 உங்கள் ராசிக்கு என்ன பலன்களை ஏற்படுத்தும் மேசராசி, ரிஷபராசி, மிதுன ராசி, கடகராசி, சிம்ம ராசி, கன்னிராசி, துலாம் ராசி, விருச்சிக ராசி, தனுசு ராசி, மகர ராசி, கும்பராசி மற்றும் மீனராசி. குபேர யோகம் இந்த 12 ராசிகளில் எந்த ராசிகள் பெறப்போகிறது என்பதை இந்த பதிவில் காண்போம். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு கடந்த முறை குரு பயிற்சியால் அதிகமான நன்மைகள் எதுவும் நீங்கள் அடையவில்லை. கடன் வாங்கி தொழில் செய்வீர்கள். வீண் பிரச்சனைகள், சிறு விபத்து, தேவையில்லாத ஆடம்பர செலவுகள், பணம் பொருள் திருடு போகுதல், வருமான பற்றாக்குறை, மிகுந்த பிரயாசைக்கு பிறகு சுபகாரியங்கள் நடைபெறுதல் போன்ற பலன்களையே நீங்கள் அடைந்தீர்கள். ஆனால் இந்த முறை குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமாகிய மிதுன ராசிக்கு செல்கிறார். எனவே உங்கள் ராசியை தனது நேர்பார்வையினால் பார்வையிட போகிறார். கோத்திராதிபதிய தோஷம் குருவுக்கு ஏற்பட்டாலும் கூட பொதுவாக குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் 7வது வீட்டில் அமர்வது மிகவும் சிறப்பாகும். எனவே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7இல் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்க போகின்றார். அதுவும் தனுசு ராசி குருவுக்கு சொந்த வீடு. குரு பார்க்க கோடி நன்மை, குரு பார்க்க 1 கோடி தோஷம் நீங்கும் என்பார்கள். ஆகவே குரு பகவான் பார்வையினால் நன்மைகளையும் நீங்கள் அடைய போகிறீர்கள். உங்கள் தொழிலில் இருந்த சிக்கல்கள் நீங்கி தொழில் புதுப்பொலிவுடன் நடைபெற துவங்கும். பிரச்சனைகள் குறைந்து விடும். எதிரிகள் கைத்தாழ்ந்து விடும். வியாபாரம் பெருகி லாபம் பல வகையிலும் வரும். புதிய தொழில் செய்ய வாய்ப்புகள் தேடி வரும். ஒத்துழைப்பும் எதிர்பாராத பண உதவியும் கிடைக்கும். உத்தியோகத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ப்ரமோஷன், சம்பள உயர்வு மற்றும் விரும்பிய இடமாற்றம் உத்தரவு கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்தில் திருமணம், சடங்கு போன்ற சுபகாரியங்கள் நடைபெறும். நீங்கள் நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். கணவன் மனைவி உறவு ஒற்றுமையாக இருக்கும். புது வீடு, மனை வாங்குதல், புதிய கட்டிடம், வாகனம் யோகம், நூதன ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். தெய்வ வழிபாடு, நேர்த்தி கடன் செலுத்துதல் போன்றவை நல்ல முறையில் நடைபெறும். நோய் குணமாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். பூர்வீக சொத்தில் வில்லங்கம் நீங்கும். கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் சாதகமாக முடியும். காதலர்கள் வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் சந்தோஷமும் நிலவும். மிகவும் நல்ல பலன்களை உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஏற்படுத்த போகிறது. குரு வக்ரகதியில் கடகத்தில் இருக்கும் 72 நாட்கள் சிறிது கவனமாக நடந்து கொள்ளுங்கள். வியாபாரிகள் பழைய தொழில் அபிவிருத்தியாகும். புதிய தொழில் செய்ய வாய்ப்பு கிடைக்கும். நல்ல நண்பர்கள் முதலுடன் வந்து சேர்வார்கள். புதிய மிஷின் வாங்கவோ, புது கட்டிடம் கட்டி தொழிலை இடமாற்றம் செய்யவோ வாய்ப்புகள் வரும். பழைய பாக்கிகள் வசூலாகும். பணம் நாலா பக்கமிருந்தும் வரும். வேலைக்காரர் முதலாளி உறவு நல்ல முறையில் இருக்கும். அரசாங்க தொந்தரவு நீங்கும். வெளியூர் பிரயாணங்களும் வெளியூர் ஆர்டர்களும் வரும். உத்தியோகஸ்தர்கள் நீங்கள் எதிர்பார்த்த லோன் கிடைக்கும். லோன் கிடைத்து குடும்ப தேவையை சமாளிப்பீர்கள். ஆபீஸில் நல்ல மரியாதை கிடைக்கும். மேலதிகாரிகள் மற்றும் முதலாளியுடன் உறவு சீராக இருக்கும். சக ஊழியர்கள் நல்ல ஒத்துழைப்புகள் கொடுப்பீர்கள். நீங்கள் விரும்பிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம் உத்தரவு கிடைக்கப் பெறுவீர்கள். அடிக்கடி பிரயாணங்களும் அவற்றால் நல்ல பலன்களும் ஏற்படும். நீண்ட நாட்களாக வேலை தேடியவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சிலருக்கு வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் அமையும். பெண்கள் உடலில் ஆரோக்கியமும் மனதில் தெளிவும் ஏற்படும். புதிய ஆடை ஆபரண யோகம் ஏற்படும்.
குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். கணவர் உங்கள் மீது அன்பை பொழிவார். ஒரு சிலருக்கு தாய்வழி சீதனம் கிடைக்கலாம். குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படும். அக்கம் பக்கத்தாரால் போற்றப்பெறுவீர்கள். மாமியார் நாத்தனார் ஒரு நல்ல முறையில் இருக்கும். உத்தியோகம் பார்க்கும் பெண்களுக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கும். மன நிம்மதி ஏற்படும். ஒரு சிலருக்கு தாய்மை பேறு அடையும் பாக்கியம் உண்டாகும். மாணவர்கள் உயர்கல்வி யோகம் உண்டாகும். கல்விக்காக ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லவும் அல்லது வெளியூரில் படிக்கவும் வாய்ப்புகள் வரலாம். நல்ல மதிப்பெண்களை வாங்குவீர்கள். விரும்பிய பாடப்பிரிவில் இடம் கிடைக்கும். உடனே நல்ல வேலையும் கிடைக்கும். கலைஞர்கள் உள்ளூரில் மதிப்பும் மரியாதையும் கூடும். வெளியூர் வாய்ப்புகள் தேடி வரும். பெரிய மனிதர்களின் ஆதரவு, பட்டம், பதவி, பேரும் புகழும் செல்வமும் தேடி வரும். அரசியல்வாதிகள் பெரிய வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். திடீரென்று நல்ல பதவி தேடி வரும். உங்களை விட தகுதி அதிகம் பெற்றவர்களை விட உங்களுக்கு செல்வாக்கு பெருக போகிறது. எல்லோரும் உங்களை மரியாதையுடன் அணுகுவார்கள். பேரும் புகழும் செல்வாக்கும் பெருகும். விவசாயிகள் கால்நடை வாகனங்கள் விருத்தியாகும். நன்செய் புன்செய் பயிர்கள் நல்ல விளைச்சல் தரும். லாபம் அதிகம் வரும். புதிய நிலப்புலன் வாங்கும் யோகம் கிடைக்கும். பரிகாரம் தேவையில்லை. இருப்பினும் வாரந்தோறும் வியாழக்கிழமை அருகிலுள்ள சிவன் கோவிலில் தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி முல்லை மலரால் வழிபட உத்தமம். ஒருமுறை ஆலங்குடி சென்று ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வருவதுவும், திருச்செந்தூர் சென்று ஸ்ரீ செந்திலாண்டவரை தரிசித்துவிட்டு வருவதுவும் சிறப்பு. சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். நன்மை உண்டாகும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.